தமிழ் மொழியால் தொடர்பு கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் இந்த மொழியால் ஆனது. நமக்கு அது தமிழ். இன்னொரு நிலத்தில் இருக்கிறவருக்கு வேறொரு மொழியாக இருக்கும். நமக்கு அது தமிழ் தான். செந்தமிழ் நாட்டில் நம்முடைய மொழியாக நமக்கு வாய்த்தது தமிழ். அந்த மொழிக்கு மக்களாக வாய்த்தவர்கள் நாம். இந்த மொழி உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உங்ககிட்ட மொழி இல்லை, உங்களிடமிருந்து மொழி பறிக்கப்பட்டு விடுகிறது, உங்களிடமிருந்து மொழியை எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் செய்ய முடியுமா? உங்களால் யாரோடு பேச முடியுமா? யாரோடும் தொடர்பு கொள்ள முடியுமா? உங்களுக்கு இது வேணும் இது வேண்டாம் என்று தெரிவிக்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? இதை கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? மொழியானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. உங்கள் வாழ்க்கையில் மொழி இல்லை என்றால் நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று எண்ணி பாருங்கள். நமக்கும் விலங்குகளுக்கும் வேறுபாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவ்வளோதான் சுருக்கமான விடை. சரியா? இதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லையே. நம்மிடமிருந்து நாம் பேசுகின்ற இந்த மொழி பறிக்கப்பட்டு விட்டால் நமக்கும் விலங்குக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாமும் பசிச்சா சாப்பிடுவோம், தூக்கம் வந்தால் தூங்குவோம், எழுந்திருப்போம், வேடிக்கை பார்ப்போம், ஓடுவோம், ஆடுவோம், பேச மாட்டோம், எழுத மாட்டோம், படைக்க மாட்டோம், ஒருவருக்கொருவர் செய்தியை சொல்ல முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ பாருங்கள், விலங்குகளிடமிருந்து நாமளும் விலங்குதான், நாம் ஒன்றும் வேற ஆள் இல்லை, நாமளும் விலங்குதான். விலங்குகளிடமிருந்து இந்த விலங்கை வேறுபடுத்தி காட்டுவது இந்த மொழி, இந்த நாகரிகம், இந்த பண்பாடு, இன்ன பிற அறிவு எல்லாம். அறிவு அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய சொல். இந்த அறிவு உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அறிவு இருக்கும், அதற்கென்று ஒரு அறிவு இருக்கும், அதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அறிவு இருக்கும். அதனை மீறிய அறிவு நமக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அறிவால் மேம்பட்டவர்கள், மூளை அளவு பெருசு, நமக்கு கொஞ்சம் ஆயுள் பெரிது. நமக்கு மற்ற விலங்குகளோடு ஒப்பிட்டால் நம்ம ஆயுள் பெரிது. இந்த வாழ்நாள் பெரிதாக இருப்பதால் தான் நாம் இத்தனை விளையாட்டு விளையாடுறோம். நம்ம வாழ்நாளும் புளிக்கிறக்கிற மாதிரி 13 வருஷம்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம். 100 ஆண்டு வாழக்கூடிய அளவிற்கு யானையை போல் ஒரு பெரிய நீண்ட ஆயுள். சில உயிரினங்கள் மட்டும்தான் இத்தகைய நீண்ட ஆயுள் உடையதாக இருக்குது. அதனால் அறிவு என்பதும் வந்துடுது. இந்த அறிவு உங்களுக்கு எதனால் கிடைத்தது? எண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கின்ற இந்த அறிவு எதனால் உங்களுக்கு கிடைச்சது? யாராவது பதில் சொல்லவும் முயலலாம். இடையிடையே நாம் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். இது ஒன்றும் வகுப்பு கிடையாது, பயந்துடாதீங்க. நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்க போகிறோம். ஆசிரியரும் மாணாக்கரும் பேசுவோம். இந்த அறிவு உங்களுக்கு எதனால் கிடைத்தது? அப்போ மொழிதான் அறிவா? மொழியால் கிடைச்சதுங்கிறீங்க, மொழிதான் அறிவா? சிந்தனையால். அந்த சிந்தனை எதனால் கிடைத்தது? எப்படி? மொழியால் சிந்தனை கிடைச்சதுங்கிறார், எப்படி? இப்படி பார்ப்போம். இயற்கையால் சிந்திக்க வைத்ததா? இயற்கை தான், எல்லா விலங்குகளுக்கும் அதே இயற்கை தானே நிலவுது. அது இல்லை கண்ணா, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, சிந்திக்கிற, அதாவது உள்ளத்தில் செயல்படுற. சிந்திக்கிற அப்படிங்கிறது என்னன்னா உள்ளத்தில் செயல்படுவது. வெளியே வாயெல்லாம் அசையாது, உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் உள்ளே ஓடிட்டுருக்கோம். இவனை ஒரு வழி பண்ணுறோம் பாருங்க,
இல்லையா? அப்போ உள்ளே என்னவோ ஓடிட்டுருக்கு. அது எதனால் ஓடுது? எந்த வடிவத்தில் ஓடும்? அது மொழியால் தான் ஓடும். உங்களுடைய சிந்தனை மொழியால் தான் செயல்படும். மொழியால் தான் சிந்திக்க முடியும். மொழி இல்லை, மொழியை பிடுங்கியாச்சு. இப்போ உங்களை சிந்திக்க சொன்னால் என்ன சிந்திப்பீங்க? மொழி இருந்தால் தானே இந்த விளக்கு எப்படி எரியுது, இது எப்போ போட்டாங்க, ரொம்ப சூடாக இருக்கும் போல இருக்குதுன்னு சிந்திப்பீங்க. மொழியே உங்ககிட்ட இல்லை. அப்போ நீங்கள் என்ன சிந்திப்பீங்க? சிந்திக்கவும் முடியாது. அப்போ வெளிப்படாமல் மனதில் செயல்படும் ஒரு எண்ணக்கருவி மொழி. எண்ணங்கள், சிந்தனைகள் தான் அறிவு. அப்போ மொழி என்பது அறிவு கருவிங்க. இந்த மொழி தான் உங்களுடைய அறிவு கருவி. நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்துருக்கார். ஆப்பிள் பழம் விழுது. அவர்கிட்ட இப்போ மொழி இல்லை. என்ன பண்ணியிருப்பார்? எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருப்பார்ல, இல்லையா? நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரிடம் மொழி இல்லை. அவர் எப்படி சிந்திச்சிருப்பார்? என்னது இந்த பழம் மேலிருந்து கீழே விழுது, ஏன் மேலேயே போனால் என்ன, எல்லா பழங்களும் அப்படி விழுது, காலாகாலமாக விழுது, எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஏதோ புவிக்கு ஈர்க்கும் விசை இருக்கிறதா? இதெல்லாம் அவர் மனமும் செய்த மொழி வினை. அப்போ மொழி என்பது சிந்தனை கருவி, மொழி என்பது அறிவு கருவி, மொழி என்பது தான் எல்லாம். மொழியினால் தான் நாம் இப்போ ஒரு ஆளாக அமர்ந்திருக்கிறோம். விலங்குக்கும் நமக்குமான வேறுபாட்டை அதுதான் உணர்த்துது. மொழியால் தான் நாம் ஆகியிருக்கோம். நீங்கள் என்பது நீங்கள் இல்லை கண்ணா, கை கால் ஆள் உருவம் இல்லை. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ, நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ, நீங்கள் என்ன பின்தொடர்ச்சி உள்ளவர்களோ, நீங்கள் எதனை கையாள்கிறீர்களோ அவற்றால் ஆனவர்கள். இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடையா மொழியும் வரும். தமிழ் அப்படிங்கிற அந்த சொல்லும் வருங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ எல்லாமே மொழி தான். அதைத்தான் நாம் படாதபாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதைத்தான் நாம் பயிலாமல் போகிற போக்கில் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அதைத்தான் நாம் ஆக்கவும் தெரியாமல் கையாளவும் தெரியாமல் திக்கி திணறிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மொழிக்கல்வி, மொழியறிவு என்பது மிகச்சிறந்த அறிவுங்க. உங்களுடைய சிந்தனை போக்கை மிகச்சிறப்பாக மாற்றும். ஒரு நல்ல கருத்து, ஒரு மேம்பட்ட கருத்து உங்களுக்குள் மொழியின் வழியாகத்தான் எழும். அதுதான் உங்களை ஆளாக்கி தரும். ஆக மொழி என்பது நம்முடைய அனைத்தும் ஆகிறது. ஒருத்தனை கூப்பிட்டு ஓங்கி பலார் பலார் நடித்து அவன் கண்ணிலிருந்து தண்ணி வராது. அவன் இறுக்கமாக இருக்க முடியும். தடி கொண்டு அடித்தால் யாருக்கும் கண்ணீர் வராமல் போகலாம். ஆனால் அவனுடைய மனத்தை புண்படுத்தும் ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் அப்படியே கொட கொட கொடன்னு தண்ணி வந்துடும். அவனுடைய உணர்வு புலத்தை தாக்குகின்ற ஏதோ ஒன்றை கேட்டு விட்டீங்கன்னு வைங்க, அவன் என்ன வேணாலும் ஆயிடுவான். அப்போ மொழியினுடைய ஆற்றல் வாளினும் கூறியது இல்லைங்களா? எவ்வளவு வேணாலும் புண்படுத்தும், எவ்வளவு வேணாலும் காயப்படுத்தும், உங்களை எவ்வளவு வேணாலும் மேலே கொண்டுட்டு போகும். உங்களை ஊக்கப்படுத்தி ஒன்றை செய்துவிட்டால் எவ்வளவு வேணாலும் நீங்கள் சிறப்படைவீங்க. நீங்கள் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல புத்தகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையாக மாறிடும். நடந்திருக்கு கண்ணா, நடந்துக்கிட்டு இருக்கு. என்னவோ வென்றவர்களும் உயர பறந்தவர்களும் தானாக அப்படியே போயிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவர்களுக்கு பின்னால் அத்தனை வேலை நடந்திருக்கு. உரியதை அவர்கள் பற்றி இருக்கிறார்கள், பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்துலலாம் இந்த மொழி செயல்பட்டிருக்கு. வேத வாக்கு போல் ஒரு கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு இருப்பார்கள். கண் துஞ்சாது, பசி நோக்காது பாடுபட்டு இருப்பார்கள். அவர்கள்தான் மேலே போனார்கள். அவர்களுக்கு அந்த சொல், அந்த வாக்கியம், அந்த கட்டளை, அவர்கள் தமக்குள் ஏற்றுக்கொண்ட ஒரு மொழி, ஒரு மொழி தொடர் என்னென்னவோ பண்ணியிருக்கோம். இது உண்மை. சரிங்களா? அப்படியானால்
நமக்கென்று ஒரு மொழி வாய்த்திருக்கிறது. நாட்டில் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும் மொழியெல்லாம் வாய்ச்சது இல்லைங்க. மலேசியாவில் இருக்கிற மலேயா மொழிக்கு மொழி தான் இருக்குது, எழுத்து கிடையாதுங்க. இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க. ஆங்கில எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு லிபி கிடையாது. போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம மொழிக்கு எவ்வளவு அருமை இருக்குன்னு. மலேயா மொழிக்கு போய் பார்த்தீங்கன்னா அவனுடைய மொழி சொல்ல ஆங்கிலத்தில் எழுதி வச்சுருப்பான். புத்தகமாக அப்படி தான் இருக்கும். மொழி இருக்குது, எழுத்து வடிவம் இல்லை, ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிறான். அவன் போய் காலனி ஆதிக்கம் போய் அவன் எழுத்தை கொடுத்து அந்த எழுத்தில் மலேயா மொழியை எழுதுகிறான், மலாய் மொழியை. நைஜீரியா போங்க, ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாவற்றுக்கும் போங்க, நைஜீரியா நாட்டுக்கு நைஜருங்கிற அந்த மொழி இருக்குது, எழுத்து கிடையாது, ஆங்கிலத்தில் தான் எழுதிட்டு இருக்கிறான் காலனி ஆதிக்கம் வந்த பிற்பாடு. நமக்கு மொழி இருக்குது, எழுத்து இருக்குது, இலக்கியங்கள் இருக்கின்றன, அழகான தொன்மையான பழமையான பாங்குடைய இலக்கணங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் பெறப்பட்ட பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பேருடையவர்கள் நாம். சரிங்களா? அதனால் இந்த மொழியை மிகவும் உயர்த்தி பிடிக்க வேண்டிய, அப்படியே நுனி பிசகாமல் கையாள வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். நாம் எல்லாம் மொழி மக்கள், நாம் எல்லாம் மொழி பிள்ளைகள். இந்த மொழியை தூயதாக கற்று வைத்திருக்கணும், தெல்ல தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லைங்க. சரி, மொழின்னா என்ன? மொழின்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? மொழி என்றால் என்ன? கருத்து பரிமாற்றத்துக்கு கருவியாக பயன்பட்டால் தான் மொழி. வேறு கருத்து பரிமாற்றம் அதனுடைய ஒரு பயன்பாடு. அப்புறம் வேறு மனிதனை பண்பட்டவனாக்குவதாக தான் சொல்லிட்டோமே. அதெல்லாம் பண்ணுது மொழி. கருத்து பயன்பாட்டுக்கு பயன்படுது, மனிதனை பண்பட்டவனாக்குகிறது. மொழி என்பது என்னன்னா ஒளி தொடருங்க, அவ்வளோதான் மொழி. சவுண்டினுடைய கண்டினியூவேஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஒலியினுடைய தொடர்ச்சி, ஒளித்தொடர்களை மாற்றி மாற்றி போடுறது, அவ்வளோதான் மொழி. இதே ஒளித்தொடரை மாற்றி மாற்றி போடுது பசு, ஒரே ஒரு ஒளித்தொடர் தான் அதுக்கு, அம்மா, அவ்வளோதான். சரிங்களா? அதே ஒளித்தொடரை ரெண்டே வகையாக மாற்றி போட தெரிஞ்சது தான் நாய், ஓ ஓ அந்த மாதிரி போட்டுக்கும், அவ்வளோதான். நாம் ஒலிப்பு தொடர்களை எண்ணற்ற வகையில் மாற்றி போடுறோம், அதனால் நமக்கு கிடைச்சது மொழி. அப்போ ஒலிப்பை பல வகையில் நம்ம மாற்றி போட தெரியும். நமக்கு குரல் மேம்பட்டதால், நான் மேம்பட்டதால், வாய்ச்செய்கையெல்லாம் சிறப்பாக பரிணாமத்தில் கிடைச்சதால், தொடர்ச்சியாக நம்முடைய உடலிலிருந்து ஒலி எழுப்ப முடியும் என்பதால் நம்மளால் ஒளித்தொடர்களை மாற்றி 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 போட்டுக்க முடியும். ஒளித்தொடர்களை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டால் ஒரே மாதிரி கிடைக்காது, ஒரே வவ்வவு கிடைக்காது, ஒரே அம்மா கிடைக்காது, வெவ்வேறு சொல் கிடைக்கும், வெவ்வேறு ஒளித்தொடர் கிடைக்கும். அதுதான் சொல். வெவ்வேறு வகையான ஒளித்தொடர்கள் இந்த மொழியில் வர்றபோது அது சொல்லுங்க. சரியா? அப்போ மொழி என்பது வேறொன்றும் இல்லை, ஒளித்தொடர். ஒளித்தொடராவது சொல். எல்லாமே சொல்லாயிடுங்களா? அப்போ மொழி என்பது ஒன்றுமே இல்லைங்க, சொல்லு. அந்த சொல், அந்த ஒளி குறிப்பை எழுதி வைக்கத்தான் எழுத்த வச்சுருக்கோம். சரிங்களா? நம்மால் ஒளி குறிப்பை, ஒளியை தொடர்ச்சியாக வெவ்வேறு வகையில் சொல்ல முடியும், அதுதான் சொல். அப்போ மொழி என்பது வேறொன்றும் இல்லை, சொல். சொல்லாவது தான் மொழி. அப்போ சொல்லுன்னா என்ன? இப்போ வருவோம். சொல்லுங்கிறது என்ன? பொருள் பொதிந்த ஒலியா? பொருள் பொதிந்த ஒலி. அதற்கு ஒரு பொருள் இருக்கணும். சரி, ஏன்? கண்டதெல்லாம் சொல்லாயிர முடியாது. அந்த சொல்லுக்கு ஒரு ஒலி இருந்தால் அதுதான் சொல். அம்மா அப்படின்னா தாயை குறிக்குது, சொல். அப்பா பொருள் குறிக்குது, சொல். மலை பொருளை குறிக்குது, சொல். அப்போ ஒரு சொல் என்பது பொருளை குறிப்பது. பிம்பிளிக்கு பிலாப்பின்னா சொல்லாகாது. ஏன்? அதுவும் ஒளி குறிப்பு தானே, அதை எழுதி காட்ட முடியுமே, வேற அது சொல்லாகாது. ஏன்?
பொருள் இல்லை. கிக்கி பிக்கினா சொல் இல்லை. ஆனால் சிக்கி முக்கி கல்லுன்னா சொல்லு இல்லையா? அப்போ அதே ஒளி குறிப்பு ஒரு பொருள் நோக்கம் அமைஞ்சிருச்சு, பொருள் வந்துருச்சு அப்படின்னா அது சொல். அவ்வளோதான். அப்போ சொல் என்பது பொருள் உடையது. எல்லா சொல்லும் பொருள் இருக்கும். பொருள் இல்லாமல் உங்கள் மொழியில் ஒரு சொல் வந்து பயின்றால் அது சொல் இல்லை, வெறும் ஒளி குறிப்பு, கியாமுயாதான் அது. சரிங்களா? அப்போ எப்படி ஒரு ஆங்கில சொல் தமிழ் மொழியில் வந்து புழங்கலாம் சொல்லுங்க இல்லையா? பொருள் இல்லாத எந்த ஒரு ஒளி குறிப்பும் தமிழில் சொல்லாகாது. அப்போ நீங்கள் ஒரு ஆங்கில சொல்லை எடுத்துகிட்டு வந்து தமிழில் போட்டு பேசுனீங்கன்னா அது எப்படி சொல்லாகும்? தமிழுக்கு ஆகாது. ஆங்கிலம் சொல்லிச்சா என்ன கொண்டே தமிழில் கொண்டே போட்டு பேசிக்கிங்கன்னு? ஆங்கிலத்தில் எங்கேயாச்சும் எழுதி வச்சுருக்காங்களா? ஆங்கில இலக்கியவாணர்கள், இலக்கணம் பேசியவர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்காரங்களும் இதை பாருங்கள், எங்கள் சொற்களை கொண்டு போய் உங்கள் மொழியில் நடுவில் போட்டு பேசிக்கிங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்களா? அப்படி எங்கேயாவது பரிந்துரை இருக்கா? அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இத்தனை ஆங்கில சொற்கள் வந்தன? எண்ணி பாருங்க. அரிசியில் கல் இருந்தால் பொறுக்கி போட்டு தானே நாம் சமைக்கிறோம். உண்ணத்தக்கவற்றில் உண்ணத்தகாதவை இருந்தால் எடுத்து வீசிட்டு தானே பயன்படுத்துகிறோம். பொருளாக வேண்டிய இடத்தில் பொருள் அல்லாதவை கலந்து வந்தால் ஏன் அப்படியே பயன்படுத்துகிறோம்? அதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மொழிக்குள்ள பிறமொழி சொற்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஏன் வருது? நம்ம அறியாமையில் வருது. நமக்கு என்ன அறியலை? நமக்கு எதுவுமே தெரில. நம் அறியாமையால் உள்ளே நுழைந்த பிறமொழி சொற்களை அப்படியே பயன்படுத்தி கொண்டு நாம் வாழ்கிறோம். அதற்கு என்ன மாற்றீடு? யாரும் யோசித்ததில்லை. இதை செய்து தர வேண்டிய இடத்துல இருக்கிற பெரியவர்களும் யோசிக்கலை. மாற்று சொல்லவே முடியல, சொல்லலை. சொன்னாலும் மக்கள் பின்பற்றலை. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மொழிக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பழையது, எவ்வளவு தொன்மையானது, எத்தனை தலைமுறை தாண்டி இன்றைக்கி வந்திருக்கும் இந்த இடத்துக்கு. தானாக வரலைங்க, சும்மா வந்து எழுதி வச்சதுனால, கல்வெட்டில் எழுதி வச்சதுனால மொழி வராதுங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்தது இன்னொருவருக்கு வரும். அத்தனை தலைமுறையை தாண்டி இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கு. அதனை வந்து மாசுபட, அறிவில்லாமல், முறையான தெளிவில்லாமல் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ சொல்லுன்னா பொருள் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறோம். சரிங்களா? அப்போ எல்லா பொருளுக்கும் ஒரு சொல் இருக்கும், பெயர் சொல். சரியா? சொல் எங்கே வரும்? ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறதுல ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அதுதான் பெயர் சொல். சொல்லினுடைய முதல் வடிவம் பெயர் சொல் இல்லைங்களா? படிச்சிருப்பீங்க. எதுக்கு சொல் வருது? ஒரு பொருளுக்கு பேர் வைக்க சொல் வருது. மழை, மண், நிலம், வானம் இல்லைங்களா? மரம், குரங்கு, குருவி, இப்படி ஒரு பொருளுக்கு பேர் வைக்க அந்த சொல் வருது. அவன் குருவின்னு ஒரு பேர் வைக்கிறான். அந்த பறவை எல்லாருக்கும் குருவிங்கிறது நமக்கு அதான புரியுது. குருவின்னு சொன்ன உடனே அந்த பொருளை குறிக்கிற பொருள் நம்ம எல்லாருக்கும் தோன்றிடுது, பரவிடுச்சு. அப்படித்தான் எல்லா பொருளுக்கும் பெயர் வைக்கிறோம். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு தலைக்கும் ஒரு பேர் வச்சாங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேர் வச்சாங்க. உங்களுடைய பேரும் ஒரு சொல் தான். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இடப்பட்டிருப்பதும் ஒரு சொல் தான். அதை பெயர்ம்பிங்க. அதனுடைய முழுமையான வடிவம் பெயர் சொல். பெயருங்கிறது பாதி. உங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிற ஒன்று ஒரு மொழிச்சொல். அது சொல் வடிவத்தில் பெயர் வகை. அதனால் அது பெயர் சொல். பயன்பாட்டில் உங்கள் பெயர் என்ன, உங்கள் பெயர் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் பெயர் சொல் என்ன, உங்கள் பெயர் சொல் என்ன அப்படி கேட்கணும். அப்போ உங்கள் பெயர் சொல், உங்கள் பெயர் சொல் என்ன? ஒவ்வொருவரும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பெயர் சொல் என்ன? அதுக்கு பொருள் இருக்குதா? அவ்வளோதான் என்னுடைய கேள்வி. ஹர்ஷா அப்படின்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கிறான் ஒரு பொண்ணுக்கு. என்ன பேர், என்ன பொருள்?
பரிபிக்ஷிதா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர், என்ன பொருள்? அப்போ எனக்கு மகுடேஸ்வரன் பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன பேர், என்ன பொருள்? தமிழில் இந்த சொல் இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வர இல்லையா? எல்லாரும் உங்கள் பேரை சொல்லுங்கள், ஒரு பேர் சொல்லுங்கள். பச்சையப்பன், அது தமிழ் பேர். மகாலட்சுமி வடமொழி, சமஸ்கிருதம். வடமொழி தமிழ், தமிழ் 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 வடமொழி, வடமொழி உருது, அரபு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் கணக்கே இல்லை, எல்லா மொழியும் பேர். அதெல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும் நமக்கு. வடமொழி, தமிழ், வடமொழி, மேகா, சினேகாவா வடமொழி. குமார், அது இருமொழியிலையும் சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்லுவார் பாவாணர். கும்முவது அப்படிங்கிறது தான் குமார் வர்றாராம். அது எப்படின்னா, குமாரன் ஆகிறான் அப்படின்னா அப்படியே உடம்பு அப்படியே பெருத்து அப்படியே இளைஞன் ஆயிடுறான் இல்லையா, கும்மு ஆயிடுறான், கும்முன்னு ஆயிடுறான். நம்ம அந்த கும்முதல்ங்கிறது வினைச்சொல்லு. கும்முவது அப்படி இருந்தால் அதில் இருந்தால் குமரன் குமரி வர்றாங்க அப்படின்னு பாவாணர் சொல்லுவார். அதெல்லாம் அது வடமொழியிலையும் இருக்குது, குமாரன். அப்புறம் இளவழகன் தமிழ், தனுஷெல்லாம் வடமொழி. அப்புறம் ஹரிஷ் வடமொழி. அது இஷு புஷு தஷு புஷ் எல்லாம் வடமொழிப்பா. நீ ஏன் இதில் போட்டு போராடிட்டு இருக்கிற? அதெல்லாம் தெளிவாக இருக்குது. தமிழ் சொல்லுன்னா தமிழ் முல்லை, இளஞ்செழியன், லகரமெல்லாம் வருதுச்சுன்னா தமிழ். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு சொற்களால் ஆனவர்கள். மொழியே பாருங்கள், இந்த மொழி சமூகம் உங்களை ஒரு பெயர் சொல்லால் தான் அடையாளப்படுத்துது. அந்த பெயர் சொல் தமிழ் சொல்லாகத்தான் இருந்தது சங்க காலத்தில். சங்ககால அரசன் பேரெல்லாம் பாருங்கள், ஊர் பேரை வச்சுருப்பாங்க. கருவூரார், மருதந்துறையனார், இளம்பூரனார், பாருங்க இப்படி பேர் வச்சுருப்பாங்க. கோவூர் கிழார், பிசுராந்தையார், பெருவழுதி, சேரன். சேரன் அப்படின்னா என்ன? சேர் அப்படின்னா தொடர், மலை. மலையன் அதுதான் அவன் சேரன். சேர்வரையன், சேர்ந்த வரைகள், வரைனா மலை, அதனால தான் வரையாடு. சேர்ந்த வரையன், மலைத்தொடர் வரையன், மலைத்தொடரால் ஆனவன், அவன் தான் சேரன். சேர்வரையன், சேரன். அப்போ நம்ம சொல்லே, நம்ம பெயர் சொல்லே மொழியினுடைய ஒரு அடையாளம். அதுவே பிற மொழியில் போயிடுச்சு. அங்கேயே நாம் அப்புறம் பிற மொழியில் பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம பொருள் வேறு தெரியாமல் இருக்கிறோம். அதுக்கு ஒரு பொருள் வேறு இருக்கணும். பிற மொழியில் பேர் வச்சாலும் பரவாயில்ல, பொருள் இருக்கா? பொருள் தெரியுமா உங்கள் பெயருக்கு? யாருக்காவது பொருள் தெரியுங்களா? நான் வடமொழின்னு சொன்னேன், அதற்கான பொருள் தெரியுமா? இல்லை, உங்கள் பெயருக்கான பொருள். பெயர் வடமொழியில் பெயர் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு பொருள் தெரியுமா? அப்போ பொருளும் தெரியாது. நாம் கிருஷ்ணன்னு பேர் வச்சா கருப்பண்ணு தான் அர்த்தம் இல்லையா? சியாமளின்னு பேர் வச்சா கருப்பின்னு தானே அர்த்தம். அதுதான் அர்த்தம். அதற்கு ஒரு பொருள் இருக்கும்ல, அதுதான். அந்த பொருளும் நமக்கு பெயர் இருக்கும். பெயர்னா வெறுமனே ஒழிக்க மட்டும் தெரியும், எழுத தெரியும். நாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் பெருமையாக, என் பேர் இதாக்கும்னு. அதனுடைய பொருளே நமக்கு தெரியாது. தூய தமிழில் பேர் வச்சுட்டிங்கன்னா, நல்ல தமிழில் பேர் வச்சுட்டிங்கன்னா தான் பொருளே தெரியும். நீங்கள் உங்கள் மொழியில் பேர் வச்சிங்கன்னா தான் உங்கள் பெயருக்கான பொருள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ பெரிய அறியாமையில் கொண்டிருக்கீங்க. அப்போ சொல் என்றால் பொருள் இருக்கும். அடுத்து இன்னொன்று இருக்குது. இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சொற்களையெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா. அப்போ நான் பெயர் சொல் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு இலக்கண குறிப்பு இல்லையா? இந்த சொல் பெயரை குறிக்குது, இது பெயர் சொல். இந்த சொல் வினையை குறிச்சதுன்னா அது வினைச்சொல் இல்லைங்களா? அப்போ உங்கள் பெயர் சொல்லு என்ன இலக்கணத்தில் இதற்கு என்ன பெயர்னு உங்களுக்கு தெரியணும். இது அடுத்த நிலை. இது மட்டும் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு மொழியில் எதுவுமே தெரியவில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நாம் வெறுமனை இந்த மொழியை பேசிகிட்டு இருக்கிறோம், பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வெறுமனே ஒரு எளிய கருவியாக ரொம்ப ரொம்ப அற்பமாக இதை மதித்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். உங்களுடைய பெயர் சொல் ஒரு இலக்கண வடிவத்தில் இருக்கணும்.
இலக்கணம் அதில் 2 சொல் இருக்கும், ஒரு சொல் இருக்கும், 2 சொல் இருக்கும் இல்லைங்களா? ஒரு சொல் இருந்தால் அது ஒரு பொருட்பெயராக இருக்கும் இல்லையா? 2 சொல் இருந்தால் அது ஒரு தொடர் தொகை பெயராக இருக்கும். அப்போ உங்கள் பெயரில் 2 சொல் இருந்தால் அது என்ன வகை தொடர் என்ன வகை தொகைன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலன்னா மொத்தமாக ஒன்றும் இல்லை, நாம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நமக்கு வச்ச பேருக்கு பொருளே தெரியல, இதில் வேறு இது இலக்கணத்தில் என்ன வகைன்னு வேறு கேட்குறாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் உண்டுங்க. இப்போ பாருங்கள், இளஞ்செழியன் ஒருத்தர் சொன்னாரா? யாருக்குன்னா இளஞ்செழியன்? என்ன அவன் பேர்? இளஞ்செழியன் அப்படின்னு என்ன பொருள்? இளமையில் செழிப்பாக இருப்ப. உண்மையா? உண்மை கண்ணா. செழியன் செழுமை, செழுமை தான் செழியன் ஆகுது. செழுமை வளம். இளஞ்செழியன் ஒரு செழுமையினுடைய இளநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளம் எப்படி அழகாக இருக்கும், அந்த குறிப்புள்ள பெயர் அது. இளமையில் உள்ள செழுமையின் அழகுடையவன் அர்த்தம், பொருள். சிறப்பு கண்ணா. இளஞ்செழியன். சரி, இலக்கணப்படி அது என்ன தொகை தொடர்? சொல்லுங்க. பண்பு தொகை. கண்ணா நீ வச்சிருக்கிற பேர் பண்பு தொகை கண்ணா. நீ பண்புகளின் தொகையா இருந்தாகணும் பார்த்துக்க. இளஞ்செழியன்கிறது இதற்கு இந்த பொருளா? ஒரு செழுமையின் இளமை சார்ந்த அழகுடைய பொருளா? இலக்கணப்படி அது பண்பு தொகை. தமிழில் பேர் வச்சாதான் இந்த இடத்துக்கு வர முடியும். வேறு யார் தமிழ் பேர் சொன்னீங்களா? பச்சையப்பன். என்ன பேர்? என்ன அது? இது என்ன தொடர்? பண்பு தொகையா? சிறப்பு. பண்பு தொகை கண்ணா. பச்சை ஆகிய அப்பன், பச்சையப்பன், வெள்ளைச்சாமி, கருப்புசாமி, பண்பு தொகை. இளஞ்செழியன் மையீற்று பண்பு தொகை. இளமை, செழுமை, அன். உனது முதல்நிலை பண்பு தொகை. எடுத்த உடனே பச்சை ஆகிய அப்பன், வெள்ளைச்சாமி. வெண்சுவர் மையீற்று பண்பு தொகை. வெள்ளைச்சுவர் பண்பு தொகை, வெறுமனை பண்பு தொகை. அதை வெண்சுவர்னு எழுதுனா வெண்மை கூட்டல் சுவர், மையீற்று பண்பு தொகை. அப்போ உங்கள் பெயர் என்ன தொகை? வணங்காமுடின்னு காலையில் ஒரு பேராசிரியர் இருந்தார் பார்த்தீங்களா? வணங்காமுடின்னு ஒருவர். அவர் என்ன தொடர் தொகை? அந்த பேர் தெரியுதா? பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச தொடர் அது. வணங்காமுடின்னு பேர் வச்சிருக்கிறார். நாம் என்ன பேர் வச்சிருக்கிறோம்? நமக்கு இலக்கணத்தில் இடமே இல்லை கண்ணா நம்ம பேருக்கு. தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அடிப்படை இடம் இது. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு இலக்கணம் இருக்கும், மொழி கூட உங்களோட இருக்கும். உங்கள் பேரில் நிறைய இருக்குதுங்க. வடிவேல் என்ன தொகை? பண்பு தொகையா? வேந்திர நீ சொல்லக்கூடாது, நீ என்னுடைய மாணவி. ஊமை தொகையா? எப்படி? வடிவாகிய வேல்னா திரும்ப பண்பு தொகைக்கு தானே வருது. வேற? வடிவேல் என்ன தொகை? சொல்லுங்க. யாருக்காவது? பண்பு தொகைனா எப்படி? சரி, வேற? பண்பு தொகை இல்லை கண்ணா. வினைத்தொகை. வடித்த வேல், வடிக்கின்ற வேல், வடிக்கும் வேல். வினைத்தொகைங்க ஒரு பேர், ஒரு தூய தமிழ் பெயர் தமிழ் தொகை தொடர் அமைப்புக்குள்ள இருக்குங்க. வடிவேல் வினைத்தொகை. பொய்யாமொழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், பெயரச்ச தொடர். இளங்கோ பண்பு தொகை. இப்படி பேர் வைக்கணும், இதுதான் தமிழ் பேர். திருநாவுக்கரசர்
இது என்ன தொகை தொடர்? வேற்றுமை சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. இதில் என்ன தவறான என்ன இருக்கு? இதில் என்ன இருக்கு? திருநாவுக்கு அரசர் நான்காம் வேற்றுமை தொடர். பாருங்க, அடியார்க்கு நல்லார் நான்காம் வேற்றுமை தொடர். வடிவுக்கு அரசி. பாருங்க எப்படி பேர் வச்சிருக்க, தமிழ் பேருங்க. இதெல்லாம் தொகை தொடர் அமைப்புக்குள்ள இருக்குங்க. அந்த பெயர் சொல் தமிழாக இருக்கும். 2 சொற்களை சேர்த்து ஒரு பேர் வச்சா தமிழ் பெயராக இருக்கும். அது தமிழினுடைய இலக்கணம் கூறுகின்ற தொகை தொடர் அமைப்புக்குள்ளே இருக்கும். தமிழில் பேர் வச்சா மட்டும்தான். பிற மொழியில் பேர் வச்சிங்கன்னா நமக்கு சொல் பொருளாகிற இடத்துலையே முடிஞ்சு போச்சு கதை. அதனால தான் தமிழில் பேசணும், தமிழில் பேர் வைக்கணுங்கிறது. சரிங்களா? இது ஒரு இடம் இருக்கட்டும். சரி, இது ஆட்பெயரெல்லாம் எப்படி இருக்குது? மற்றபடி தினமும் எண்ணற்ற கருவிகள் தமிழுக்குள் வருகின்றன, தமிழ்நாட்டுக்குள், நம் வாழ்க்கைக்குள் வருது. அந்த காலத்தில் ஒரு ரேடியோ வந்தது. அது 20-25 வருஷம் ஒரே கருவியாக நிலச்சிது. அதனால் அதுக்கு வானொலின்னு பேர் வச்சோம், தொலைபேசின்னு பேர் வச்சோம். அந்த கருவிகளெல்லாம் பன்னெடுங்களை ஒரு 40 ஆண்டுகளாவது இந்த சமூகத்தில் நிலைத்திருந்தது, எல்லாரும் பயன்படுத்தும் இடத்திற்கு வந்தது. தொலைக்காட்சின்னு பேர் வச்சோம், அவை பன்னெடுங்காலம் நிலைத்த ஒரு கருவி. இன்றைக்கி ஒரு கருவி வருது, ஒரு தொழில்நுட்ப பெயர் வருது, 2 ஆண்டு நிலைக்குது, அப்புறம் காணாமல் போயிடுது. அப்புறம் என்னன்னு தெரியல. ஒரு பாய்ச்சலாக பெருவெள்ளமாக பிறமொழி சொற்கள் தமிழுக்குள் வருகின்றன. அவற்றுக்கு மாற்றீடாக நாம் என்னென்ன தமிழ் சொற்களை செஞ்சோம், என்னென்ன தமிழ் சொற்களை நாம் ஆக்கி பயன்படுத்துகிறோம், அல்லது துறைசார் அறிஞர்கள் என்னென்ன சொற்களை சொன்னாங்க, நமக்கு அது எந்த அளவுக்கு தெரிய வந்தது, அல்லது நாமே ஆங்கிலத்தில் தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், இது சரியா அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்குது. இது முற்றிலும் ஆங்கில சொல் பயன்படுத்துவது முற்றிலும் பிழை. நீங்கள் அவற்றை நீக்கித்தான் பயன்படுத்தணும். மொபைல்னு சொல்லாமல் கைபேசின்னு தான் பயன்படுத்தணும். சரிங்களா? டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் செய்தி அனுப்புகிறேன்னு தான் பயன்படுத்தணும். மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லாமல் குறுஞ்செய்தி அனுப்புகிறேன் என்று தான் சொல்லணும். ஒரு தமிழாக, ஒரு தமிழராக, தமிழ் மக்களாக, தமிழ் கற்றவர்களாக நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். சரி, இது ஏதோ பயன்பாட்டில் இருக்குது, நாங்கள் அங்கும் இங்கும் படித்து தெரிந்து கொண்ட ஒன்று. அதனால் நாங்கள் அந்தந்த சொல்லை பயன்படுத்திடுறோம். புதுசாக வர்ற சொற்களுக்கு எவ்வாறு நாங்கள் தமிழ் சொல்லாக்குவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதற்கு நீங்கள் நாட வேண்டிய இடம் இந்த தொகை தொடர் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. மொத்தம் ஒரு 35 தொடர்கள், தொகைகள் இருக்கின்றன தமிழில். 35. அவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இந்த வேற்றுமை தொடர்னு சொல்கிறோம் இல்லையா, வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா, வினைத்தொகை, பண்பு தொகைன்னு சொன்னோம் இல்லையா, இவை எல்லாவற்றையும் நீங்கள் கற்றே ஆக வேண்டும். நல்ல தம்பின்னு பேர் வைப்பாங்க. நாம் நல்ல தம்பின்னு பேர் வச்சு அது குறிப்பு பெயர் வச்ச தொடர்னு நமக்கு தெரியணும். அப்போ அந்த தொகை தொடர் அமைப்பு நமக்கு தெரியணும். அப்போ 35 தொகை தொடர் அமைப்புகளுக்குள் தமிழ் சொற்களினுடைய இலக்கண வடிவம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஒரு 35 தொகை அமைப்பு, தொடர் அமைப்பு இருக்குதான். அது எங்கேயாவது சொல்லி கொடுங்கன்னு யாராச்சும் ஒரு தமிழாசிரியர் இருந்தாலும் சரி, போய் நேரில் தான் கற்றுக்கணும். தமிழை கற்பதை பொறுத்தவரையில் நீங்கள் படித்து கற்றுக்கிறது, அங்கே இணையத்தில் பார்த்து கற்றுக்கிறதெல்லாம் பயன்படாது. ஒரு நல்ல தமிழாசிரியரை போய் பிடித்து இசை கற்றுக்கொள்வதைப் போல் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆர்வத்தை நீங்கள் இழக்கக்கூடாது. நீங்கள் இல்லைங்க எனக்கெல்லாம் படித்தா புரியும், நான் புரிந்து கொள்வேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் முயலலாம், அதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் புதிய சொற்கள் இந்த தொகை தொடர் அமைப்புகளுக்குள் தான் உருவாக்க முடியும், வேறு எந்த வகையிலும் உருவாக்க முடியாது. இந்த தொகை தொடர் அமைப்பு குறித்து நமக்கே அறிவில்லாததால் தான் நாம் பிற சொற்களை அப்படியே பயன்படுத்துகிறோம். எண்ணற்ற சொற்களை உருவாக்கலாம். புதுசாக ஒரு சொற்பா மனிதன் நாகரிகத்தின் வழியாக வர்றான். எடுத்த உடனே அவன் ஊறுகாய்ங்கிற சொல்ல கண்டுபிடிப்பான் இல்லையா? எடுத்த உடனே நாகரிகம் அடைந்துருச்சு, மொழி கற்றுக்கொண்டாயிற்று, நான் பாரு ஊறுகாய்னு ஒரு சொல்ல உருவாக்கிட்டேன் அப்படின்னா சொல்ல போகிறான்.
அவன் வாழ்ந்து வளர்ந்து போர்களை கண்டு நிலைத்து இறந்து பெற்று ஒரு செடியை வளர்த்து அது காயாவதை கண்டு அது புளிப்பதை உணர்ந்து அதை ஊற வைத்து உண்ணலாம் என்பதை அறிந்து ஒரு அண்மை காலத்தில் தான் அதுக்கு ஊறுகாய்ங்கிற பேர் வைப்பான் இல்லையா? அப்படித்தான் இந்த சொற்கள் எல்லாம் நாகரிக முற்றி அந்த பொருள் பயன்பாட்டுக்கு வரும்போது வைக்கிற சொற்கள், பெயர் வைக்கப்படுகிற சொற்களை எடுத்த உடனே பேர் வச்சிட மாட்டாங்க. பிற்பாடு நம்முடைய காலத்து எல்லா சொற்களையும் எண்ணி பாருங்க. இந்த தொகைத்தொடர் அமைப்புக்குள்ள இருக்கிற எண்ணற்ற சொற்களை, வினைத்தொகைக்குள்ள இருக்கிற சொற்களை எல்லாம் எண்ணி பாருங்க. அறிவியல் சொற்கள், வடிகுழாய் வினைத்தொகை இல்லையா? எரிமலை, நமக்கு என்ன எரிமலை, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. எவ்வளோ புவியியல் படிக்க போன பிற்பாடு வர்றது அது எரிமலை. குடி தண்ணீர், நம்ம ஆதி காலத்தில் இருந்தது சுடுகாடு, அதனால் அதுக்கு அப்படி பேர் வச்சிட்டோம். அப்போ சொற்களை எல்லாம் இதற்குள்ளே தான் பேர் வைக்கணும். இதற்குள்ளே தான் நீங்கள் புதிய சொற்களை உருவாக்கணும். இன்னொரு முறை இருக்குது சொற்களை உருவாக்குவதற்கான இன்னொரு பெரிய முறை. இது யாருக்குமே தெரியாது. நீங்களே உருவாக்கலாம். இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, அதை பெயர் சொல்லாக்க என்ன பண்ணுறான்னு பாருங்கள். அக்ரி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அக்ரி, AGREE. பெயர் சொல்லாக்க என்ன பண்ணுறான்? அக்ரிமெண்ட்டுங்கிறான். மென்ட்டுன்னு ஒன்று பின்னொட்ட சஃபிக்ஸை சேர்த்துக்கிறான். ட்ரீட் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குது. பெயர் சொல்லாக்க என்ன பண்ணுறான்? ட்ரீட்மெண்ட்டுங்கிறான். இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குது. என்னங்கிறான்? இந்த மென்ட், MENT அப்படிங்கிற ஒரு பின்னோட்டை வச்சுக்கிட்டு எல்லா வினைச்சொல்லுக்கும் தூக்கி போட்டு அந்த வினையோட பெயர் சொல்லுங்கிறான். சரியா? தமிழ்லையும் இது இருக்குது. தமிழில் இது இருக்குது இல்லை, இங்கிருந்து தான் அங்கேயே போயிருக்கும். தமிழில் இந்த முறை தான் இருக்குது. நம்ம சொற்கள் எல்லாம் இந்த முறையில் வந்தது தான். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா சொற்களும் இம்முறைப்படி தோன்றியவை தான். என்னது அது? அதற்கு என்ன பேர்? ஒரு வினை சொல் இருக்கு, வினை வேர். அதனோடு ஒரு பின்னொட்டை சேர்த்து உரிய பெயர் சொல்லை அடைவது அப்படிங்கிற முறை தான் தமிழ் மொழியினுடைய சொற்களினுடைய அடிப்படை அலகு. இதுதான் வாய்பாடு. இந்த முறையில் தான் ஒரு சொல்லை உருவாக்க முடியும். சுதந்திரம்னு ஒரு சொல் இருந்தது, வட சொல். அதுக்கு பாரதியார் விடுதலைங்கிற ஒரு சொல்ல தரார். புரட்சி அப்படிங்கிற இன்னொரு சொல்ல உருவாக்கி கொடுக்குறார். சரிங்களா? இதெல்லாம் அந்த முறைப்படி தான் உருவானது. இதற்கு தமிழில் ஒரு பெயர் இருக்குது இலக்கணத்தில். என்னவா இருக்கும்னு உங்களால் கணிக்க முடியுதா? அல்லது அந்த முறைப்படி தோன்றிய சொற்கள் எவையேனும் உங்களால் கூற முடியுமா? தமிழில் உள்ள எல்லா சொற்களும் இதுதான். சொல்ல முடியுமாம்மா? யாராவது சொல்ல முடியுதுங்களா? என்னங்க ஏதாச்சும்? ஒரு வினை வேர். வினை வேர்னா ஏவல் பொருள் தருங்க. ஒரு வினைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா? பெயர் சொல் நம்ம பார்த்துட்டோம். வினைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா? அது கட்டளை பொருள் தரும். அதுதான் வினை வேர். அதை பகுக்க முடியாது. அதுதான் அடிப்படை சொல். பல்லாயிரம் தலைமுறைகளுக்கு முன்பாக முதல் தமிழ் தாத்தா தோற்றுவித்த சொல் அது. சரிங்களா? வினைவேர். இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு போன சொல், நாம் ஆக்கலை. அந்த வினைவேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நில், வா, செல், ஓடு, எடு, கொடு, படு, வாழ், தேடு, நாடு, இப்படியெல்லாம் வினைவேர் இருக்குது பார்த்தீங்களா? ஏவல் பொருள் தருகின்ற வினைவேர். அந்த வினைவேரோடு ஒரு பின்னொட்ட சேருங்க. தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு பேர். ஒரு விகுதியை சேர்ப்பதால் இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் தான் நீங்கள் பேசுகின்ற, நீங்கள் பயன்படுத்துகின்ற மொழியில் மிகுதி. இவை தான் புதுச்சொல்லை ஆக்குகிற ஓரிடம். எது விகுதியாக வருங்க? ஒரு 28 விகுதிகள் வருங்க. தீ, வெறும் தீ, குரில் தீ அப்படிங்கிற ஒரு தீயை மட்டும் போட்டுருக்கீங்க, அது ஒரு விகுதி, தொழிற்பெயர் விகுதி, தீ அப்படிங்கிறது. அதை பகு அப்படிங்கிற வினைச்சொல்லோட ஒட்டுனா
பகுதி. தொகு அப்படிங்கிற வினை வேரோட ஒட்டுனா மிகு அப்படிங்கிற வினை வேரோட ஒட்டுனா அவ்வளவுதான். விடு அப்படிங்கிற வினை வேரோட ஒட்டுனா விடுதி. விடு அப்படிங்கிறது விடுங்கிறத வினை வேறுங்க. இது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயரான வீடு. அதாவது எல்லாவற்றையும் விட்டுட்டு, கவலைகளில் பதற்றங்களை செயல்களை விட்டுட்டு நாம் லகுவாக இருக்கிற இடம் வீடு. அது விட்டு இருக்கிற இடம், அதுதான் வீடு. சரிங்களா? அது வீடு நாம் நம்முடைய சொந்தம். இன்னொரு இடத்துல வந்து தங்கினா அது விடுதி. பாருங்கள் எப்படி பேர் வச்சுருக்கோம். ஒரே வீடு தான், ஒரே விடு தான். அதற்கு தலைங்கிற தொழிற்பெயர் விகுதியை பாரதியார் சேர்த்தனா. என்னது? அதுதான் விடுதலை. அவ்வளோதான். வீடு, விடுதி, விடுதலை, இவ்வளவுதான் இங்கே சொற்கள் உருவாகிறது. அந்த விகுதிகள் மொத்தம் 23, 24 இருக்குது, 28 வரைக்கும் இருக்குது. பல்லாயிரக்கணக்கில் இருக்கலாம். மக்கள் பேச்சில் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லியிருக்கான். தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு வினைவேரோடு ஏதாவது ஒரு பின்னொட்டை சேர்த்து பெயர் சொல்லாக்கி பயன்படுத்துகிற பழக்கம் மக்களிடையே இருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் கண்டறியவும் அப்படின்னு இலக்கணம் எழுதியிருக்கான். இந்த மொழியினுடைய பயன்பாட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு வினைவேரோட சேர்த்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. வேண்டுதலை அப்படிம்பாங்க. வேண்டுதலை, விடுதலை மாதிரி வேண்டுதலை, அது ஒரு பிரார்த்தனை. அப்படி எண்ணற்ற விகுதிகள். அம்னு ஒரு விகுதி இருக்கு. அம், எல்லா வினைவேரோட அம் சேர்த்துங்க, உங்களுக்கு சொல் கிடைக்கும். அழுத்து கூட்டலம், பொறுத்து கூட்டலம், வறுத்து கூட்டலம், இவ்வளோதாங்க. எல்லாம் அதே தான். ஆட்டு கூட்டலம் ஆட்டம், நாடு கூட்டலம் நாட்டம், குற்றியில் கூட ஒற்று ரட்டிக்கும் நாட்டம், எல்லாம் அதே தான். இந்த அம்பிகுதியில் கொண்டு பல்லாயிரக்கணக்கான சொற்களை உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20-25 தொழிற்பெயர் விகுதி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோமா? நமக்கு வினைவேர்கள் ஒரு சில ஆயிரம் சொற்கள் இருக்குமா? அந்த சில ஆயிரம் சொற்களோட ஒவ்வொரு சொல்லோட 25 விகுதியும் கொண்டு வந்து சேர்த்து வெவ்வேறு சொல் உருவாக்கிக்கலாம். அப்படி தான் உருவாக்குறோம். தேர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது. தேர், தேர்வாயாக, செலக்ட் பண்ணு, எலக்ட் பண்ணுங்கிறது. அது கூட தல் அப்படிங்கிற ஒரு விகுதியை சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? அது கூட சி அப்படிங்கிற விகுதியை சேர்த்தா, அது கூட ஊ அப்படிங்கிற விகுதியை சேர்த்தா அந்த தேரையே ஒரு வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தலாம். அது முதல் நிலை தொழிற்பெயர்னு பேர். எல்லா வினைச்சொல்லும் பெயராகவும் மாறும். அடி, உதை, குத்துங்கிற மாதிரி. ஒரு அடி அடிச்சிட்டான்ப்பா, ஒரு குத்து குத்தினான், ஒரு உதச்சான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வர்ற அடி பெயர் சொல், அடுத்து வர்ற அடி வினைச்சொல். அப்போ எல்லா வினைச்சொல்லையும் பெயராகவும் பயன்படுத்தலாம். அந்த தேர் அப்படிங்கிறதே பெயர் சொல்லாக பயன்படுத்தலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வண்டிங்க அது, அதுதான் தேர். அப்போ பாருங்கள், தள்ள போட்டால் தேர்தல், எலெக்ஷனுக்கு எங்கேயோ போகுது. சியை போட்டால் தேர்ச்சி, பாஸ் பண்ணுறது. உவ்வை போட்டால் தேர்வு, எக்ஸாமு. எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம். தேருங்கிற வேலையை செஞ்சால் போதும். தேர் அப்படிங்கிற அந்த வினையினால் நிகழ்கிற விளைவு, விளைபொருள், செய்யறாள், அதனுடைய பயன் எல்லாவற்றுக்கும் அந்த பெயரை வைக்கலாம். இப்படி தான் நம்ம சொல்ல உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் தமிழில் சொற்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு. இவ்வளவு தான் நீங்கள் புதிய சொல்ல உருவாக்குகிற இடம், வேற ஒன்றுமே இல்லை. 35 தொகை தொடர்களுக்குள் புதிய சொற்களை உருவாக்கலாம். ஒரு விகுதி பெற்ற தொழிற்பெயருக்குள் புதிய சொற்களை உருவாக்கலாம். வேற எங்கேயுமே நீங்கள் ஒரு பிம்பிளிக்கு பிளாப்பி கூட போட முடியாது. ஒரு சொல் கியாமியா கூட போட முடியாது. தமிழ் ஏற்கவே இருக்காது. இந்த புதுச்சொல்லை நீங்கள் ஆக்குவீங்க அப்படின்னா நீங்கள் மொழியறிஞர். நீங்கள் செய்கிறத யாருமே மறுக்க முடியாது. ஒரு வினைவேர் கூட நான் ஒரு விகுதியை சேர்த்து இந்த தொழிற்பெயரை உருவாக்கியிருக்கேன்னு சொன்னால் ஒருத்தரும் மறுக்க முடியாது. தொல்காப்பியார் மறுக்க முடியாது. இதை செய்யறதில்லை நாம். ஒரு வினைவேரோட பாருங்கள், ஒரு வினைவேர் இருக்குது, வடின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்மக்கிட்ட பெயர் சொல் மொழியில் எத்தனை இருக்கும்? ஒரு 50,000 பெயர் சொல் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு வடி கூட இந்த 50,000 பெயர் சொல்லையும் சேர்த்து உருவாக்கலாங்க. 50,000 சொற்களை அந்த வடித்தல் தொடர்பான எல்லா பொருளுக்கும் அதை பயன்படுத்தலாம். வடிகுழாய், வடிவேல் மட்டும் இல்லை, மிச்சம் இருக்கிற 48,998 சொற்களையும் கொண்டு வந்து சேர்த்து இந்த வினைத்தொகை வருமானு பார்க்கலாம். பார்க்குறதில்ல நாம்.
எல்லா சொற்களுக்கான அத்தனை அமைப்புகளோடு இந்த மொழி இருக்க போய் தான் வாழுது. சும்மா திடுதுப்புனெல்லாம் வாழல, தன்னை போல வாழ்ந்துடல. புரியுதுங்களா? இதனுடைய சொல்லமைப்புக்குள்ள எல்லா வடிவங்களும் இருக்க போய் தான் நம்ம வரைக்கும் வாழ்ந்துருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் இல்லாமல் இந்த மொழி தானாக வந்துருச்சுன்னாலும் சொல்ல முடியாது. இது எல்லா நிகழ்வுகளோடும் எல்லா புது பிறப்புகளுக்கும் இடமாக இந்த மொழி இருக்க போய் தான் இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. நாமெல்லாம் ஒரு ஆள்னு நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது இந்த மொழி. கம்பங்கிட்ட இருந்து வள்ளுவன்கிட்ட இருந்து இந்த மக்களாகிய நம்மக்கிட்ட மதிப்பாக வந்து சேர்ந்துருக்கிறது. மக்களே, நான் தான் தமிழ், என்னை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு வந்து சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த மொழியினுடைய அமைப்பு புரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? சொல்லாக இருக்குங்க, சொல்லுக்கு பொருள் இருக்கும், சொற்கள் எல்லாம் இயல்பாக தோன்றி இருக்கும். சில சொற்களை உருவாக்கிக்கலாம். உருவாக்கின சொற்கள் தான் இந்த மொழியில் மிகுதி. எண்ணற்ற தொகை சொற்களை உருவாக்குவோம், எண்ணற்ற விகுதி பெற்ற சொற்களை உருவாக்குவோம், புதுசாக உருவாக்கிக்கிட்டே போகலாம். அப்படி யாருமே சிந்திக்கிறதில்ல. பயன்பாட்டு சொற்களை தவிர யாருமே சிந்திக்கிறதில்ல. நான் உருவாக்கின சில சொற்களை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். சில தமிழ் சொற்கள் எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா இது இப்படி ஒரு சொல் இருக்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல உருவாக்குறீங்க, இதுக்கு ஒரு தமிழ் சொல் சொல்லுங்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தோட தொடர்புடைய பிரச்சனையோடு அது இருக்கும். இன்றைய காலகட்டத்தினுடைய சொற்களாக அவை இருக்கும். பினாமி, இதுக்கு தமிழ் சொல் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. பினாமி, இதுக்கு எப்படி தமிழ் சொல் சொல்லலாம்? இது வந்து ஒரு உருது சொல். நாமி அப்படின்னா பேர், சரிங்களா? நாம தானே. பினாமின்னா ஒரு பொய்யான ஒரு பெயர் உள்ள ஒன்று, சரியா? இதற்கு ஒரு தமிழ் சொல் சொல்லலாம். எங்கே ஒரு வினைத்தொகை போட பாருங்க, எங்கே ஒரு விகுதி பெற்ற தொழிற்பெயர் போட பாருங்க. பினாமி ஏதாச்சும் ஒரு தமிழ் சொல் இது சொல்லணும்ல, தமிழ் சொல்ல தானே சொல்லணும். பினாமின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு தமிழ் சொல்லை ஆக்கித்தான் பயன்படுத்தணும். இதற்கு நான் சொன்ன சொல் ஏய் மாற்றால். ஏய் மாற்றால், ஏய்க்கின்ற மாற்று ஆள், சரியா? அப்போ பாருங்க, நான் வினைத்தொகையில் அந்த சொல்ல அமைச்சிருக்கேன். புரியுதா? நான் சொல்ல அமைக்க எனக்குள்ள ஒரு தமிழ் புலமை, எனக்குள்ள சொற்களின் மீதான கூர் அறிவு பயன்படுது. உங்களுக்கும் அது பயன்படும். ஏய்க்கிறான், ஏய் வினைவேர், ஏய்த்தல். ஏய்த்தல் மாற்று ஆள், ஏய் ஏ இ மாற்றாள். பினாமியோட வேலை தானே. ஏய்த்தல் மாற்று ஆள், ஏய் மாற்றாள்ங்கிற பினாமிய. கவுண்ட் டவுன், இதுக்கு தமிழ் சொல்ல என்னங்க சொல்றது? கவுண்ட் டவுன். கவுண்ட் டவுன் ஏதாவது சொல்ல முடியுதா? சொல்லுங்க, சிந்திங்க. உங்களுடைய சொற்களுக்குள் வந்து நீங்க எண்ணி பாருங்க. எண்ணுதல் எப்படி என்றோம்? குறைக்கிறான், கழித்தெண்ணல் அப்படிங்களாம், சரியா? அவ்வளோதான். இது என்னது? தொகை தொடர் அமைப்பில் இது என்னது? கழித்து எண்ணல். என்னது? எண்ணல் பெயர், கழித்து வினையச்சம், எச்ச வினை இல்லையா? அப்போ பெயரச்ச தொடர். அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நான் மேல் சொன்ன ஏய் மாற்றால் வினைத்தொகை, சரியா? அடுத்து ஒரு இது இருக்கு, டெலிவரி பாய். தமிழ் சொல்ல என்ன சொல்லலாம் சொல்லுங்க? டெலிவரி பாய், ஒரு டெலிவரி பர்சன். இப்போ அவனை என்னன்னு பண்ணலாம்? தமிழ் சொல்ல நீங்கள் எழுதணும். டெலிவரி பையன் வந்தான்னு எழுதுவீங்கள, அப்படிலாம் எழுதக்கூடாது இனிமேல். டெலிவரி பாய் என்னன்னு சொல்லலாம்? அவன் டெலிவரின்னு என்னது? என்ன செயல்? சேர்க்குறான், கொண்டு போய் சேர்க்குறான். அப்போ அவனை என்னன்னு சொல்லலாம்? அந்த டெலிவரிக்கு என்ன தமிழ் சொல்? சேர்த்தல், சேர்க்கிறது, புரிஞ்சு போச்சு அது. அப்போ அதை ஒரு தமிழ், அதை ஒரு
பெயராக்கணும். டெலிவரிங்கிறத சேர்க்கும் வினையை ஒரு பெயராக்கணும். ஏதாச்சும் ஒரு பெயராக்குங்க. சேர்த்தல்னு ஏற்கனவே இருக்குது. இதுக்கு ஒரு தனியாக டெலிவரிக்கு மட்டும் குறிக்கிற மாதிரி ஒரு பெயர் வேணும். சேர்ப்பாளன். சரி, இதற்கு டெலிவரிக்கு மட்டும் தனியாக ஒரு பெயர் வேணும். அப்படிங்கிற போது நான் என்ன சொன்னேன்னா, பனை அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் விகுதி. அதனால தான் கற்பனை, விற்பனை, கொடுப்பனை, படிப்பனை, பிணை வரக்கூடாது. கொடுப்பனை சரியா, கொடுப்பினை சரியா? கொடுப்பனை தான். ஏன்னா பனை தான் தொழிற்பெயர் விகுதி. கற்பனை, கல் கூட்டல் பனை தான் கற்பனை. வில் கூட்டல் பனை தான் விற்பனை. வில் தான் வினை வேறு. அப்போ அந்த பனை விகுதியை சேர் கூட சேர்க்குறேன். என்ன கிடைக்குது எனக்கு? சேர்ப்பனை. டெலிவரினா சேர்ப்பனைங்க. இதை விட ஒரு தமிழ் சொல் என்ன வேணும் உங்களுக்கு? இப்படி தானே தொழில் ஒரு சொல் உருவாக முடியும். டெலிவரினா சேர்ப்பனை, டெலிவரி பாய்னா சேர்ப்பனை ஆள். அவ்வளோதான், முடிஞ்சது. எண்ணி பாருங்க, இப்படி தானே ஒரு சொல்லை உருவாக்க முடியும். இலக்கணத்துக்குள்ளே இருக்கா? தொகை தொடருக்குள்ளே இருக்கா? இந்த சொல்லை நீங்களும் உருவாக்கணும். நீங்களே உருவாக்கலாம். உருவாக்க முடியாமலாம் போகாது. புல்டோசர், மண் நிரவி. பாருங்க, போஸ் கொடுக்கறது. போஸ் கொடுக்கறது தமிழில் எப்படிங்க சொல்கிறது? போஸ் கொடுக்கறது. தோன்றெழில். அப்போ மாடலிங் பர்சன் என்னங்க தமிழில் சொல்கிறது? தோன்றெழிலர். தோன்றெழில் வினைத்தொகை. தோன்றுகின்ற எழில், அதானே போஸு. எழிலாக தோன்றுவது தானே. அப்போ மாடலிங் பண்ணுறவங்களை எனக்கு சொன்னோம் தோன்றெழிலர். இதை விட நல்ல வினைத்தொகை வேணுமா? பாருங்க தமிழ் எப்படி வருது, எந்த அமைப்புக்குள்ள இருக்கு பாருங்க. திருப்புலி, இது என்ன தொகை தொடர்? திருப்புலி, ஸ்க்ரூ டிரைவர். இது வினைத்தொகை. பார்த்தீங்களா? பாருங்க, ஒரு கருவி நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம். திருப்புலி, திருப்பு உளி, வினைத்தொகை. வண்டியில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர் லைட்டுக்கு நான் சொல்கிறேன் திருப்பொலி. திருப்பொலி, வண்டியில் இருக்கிற இண்டிகேட்டர். திருப்பொலி, சரியா? பொருத்தமாக இருக்கா? அடுத்து ஹேங் ஓவராக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஹேங் ஓவர், ஏதோ ஒரு ஹேங் ஓவர். நேற்று பார்த்த படத்தினுடைய பிரச்சனை மனதில் வந்து ஒரு இது. இதற்கு ஒரு தமிழ் சொல் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் துய் வலி. துய்த்ததன் வலி. சரியா இருக்கா? ஏதோ ஒரு தலைவலி, ஏதோ ஒரு உடம்பு வலி, ஏதோ ஒரு மனசின் வலி. துய் வலி, துய்த்ததன் வலி, துய்த்த வலி, துய்க்கின்ற வலி. சரியா இருக்கா? எல்லாம் உங்களுக்குள்ளே பேசக்கூடாது, என்கிட்ட சொல்லுங்க. நல்லாவே இல்லைங்க, என்னங்க எதுன்னு சொல்லுங்க. அப்படி ஏதாச்சும் கருத்து இருந்தால் சொல்லுங்க. துய் வலி, ஹேங் ஓவர். பிராண்டு, தமிழ் சொல் சொல்லுங்க. பிராண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பிராண்டு, இதை தமிழில் எப்படிங்க சொல்கிறது? இந்த பிராண்டு, இந்த பிராண்ட், பிராண்டட் ப்ராடக்ட் என்னென்னவோ சொல்கிறான். இதை தமிழில் நான் எப்படி சொல்கிறது? அங்கேயும் நான் ஒரு வினைத்தொகை உருவாக்குறேன். விற்பேர், அவ்வளோதான். விற்பதன் வழியாக, விற்பதற்காக பெற்ற பேருங்க அது. அவன் வலியுறுத்துகிற பேர் அது. விற்பேர், பிராண்ட் நேம். இதை விட என்ன சொல் வேணும் பிராண்டுக்கு? இல்லையா? அதுதான், விற்பேர் தான் தரம். பெயர் தானே தரம். அதுதான் பெயர் தான் அவன் நிறைய நிறுவுறான். தரத்தின் வழியாகவும் நிறுவுறான். பெயர் தான் பிராண்டு நேம். பிராண்டு வந்து விற்பேர், விற்பதற்காக அல்லது விற்பதன் பொருட்டு அவன் உருவாக்குகிற ஒரு வணிகம், வணிக பெயர் விற்பேர். அப்போ பாருங்கள், புதிய சொற்கள் உருவாக்குறது என்ன? இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படியே தான் பயன்படுத்தணுமா? இல்லையே. கிச்சன் ஜிங்க், கிச்சனில் ஜிங்க் இருக்குங்க. இதுக்கு என்னங்க தமிழ் சொல் சொல்லலாம் கேட்குறாங்க. கிச்சன் ஜிங்க் என்ன சொல்லலாம் அதுக்கு? களி நீர் அழி அப்படிங்கிறான். களி நீர் அழி, களி நீரழி. நீரழினா நீர் போகும் இடம், சரிங்களா? களி நீர் அழி, சரிங்களா?
அடுத்து இல்லை, திருப்புவதற்காக தான் அதை பயன்படுத்துகிறோம். திருப்புவதற்காக ஒளி, திருப்பிய ஒளி, திருப்புறதுக்காக பயன்படுத்துறது மட்டும்தான், வேறு எதுக்குமே கிடையாது. பைக்கில் இருக்கிற, வண்டியில் இருக்கிற அந்த இண்டிகேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, திருப்புவதற்காக பயன்படுத்துறது மட்டும்தான். ஒரே நிறம் தானே, அது ஆரஞ்சு மட்டும்தானே, ஒரே நிறம் தான். திருப்பொழியை பயன்படுத்தி வண்டியை திருப்பினேன், திருப்பொழி இட்டு வண்டியை திருப்பினேன், அவ்வளோதான். இண்டிகேட்டர் போட்டு அது நிறைய பேர் வச்சுக்கணும், நான்லாம் வச்சுக்கிறது இல்லை, சத்தமெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அது வாய்ப்பு தான், நாம் பார்த்து வச்சுக்கிறதா. வண்டியில் என்னென்னவோ பூட்டிக்கிறோம்ல, அதில் இதுவும் ஒன்று. அப்போ தமிழ் சொல்லாக்குவதில் இன்னொரு முக்கியமான ஒன்று, வட சொல்ல பயன்படுத்திடக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே வட சொல்லாக இருக்குது, மொழி பூரா வட சொல் விரவி கிடக்கு. இதில் நான் தமிழ் சொல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியை சுயமின்னு சொல்லக்கூடாது. ஏன்? சுயம்ங்கிறது வட சொல், அதுக்கு நீங்கள் செல்ஃபின்னே சொல்லிட்டு போய்க்கலாம், ரெண்டும் ஒன்று தான் எங்களுக்கு. சரிங்களா? தாமின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தான் தாமெல்லாம் வந்து விகுதி ஏற்கும் பொழுது தன்னுன்னெல்லாம் மாறும், தன் தம்முன்னெல்லாம் மாறும். அதையும் சொல்லக்கூடாது. ஆட்டோவை வந்து தானின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே தப்பு. தான் இழு நீ அப்படின்னு சொல்லணும். இன்னொரு சொல் வந்தால் தான் அது இருக்கும், இல்லைங்களா? தானி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தான் சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ விகுதி ஏற்றால் தன்னுன்னு மாறும், தம்முன்னு மாறும். அந்த அடிப்படை இல்லாமல், அந்த அடிப்படையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தான் ஈ அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இது தமிழ் சொல் ஆக்கங்கள் செய்கிற தமிழறிஞர்களிடையே இந்த குழப்பங்கள் இருக்குது. தமிழ் சொல் ஆக்கிரம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இஷ்டத்துக்கு சொல்ல வேண்டியது, அதுலேயே குழப்பங்கள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கே தெரியும்ல, தன்னிடம், தான் இடம்னு சொல்ல முடியாதுல்ல, தன்னிடம்னு தான் சொல்ல முடியும். ஒரு விகுதி ஏற்கும் பொழுது தான் தாம் முதலான சொற்கள் வந்து தன் தம்னு மாறிடும். அப்போ நீங்கள் தானின்னு சொல்ல முடியாது. அப்போ செல்ஃபியை தமிழில் தற்படம் எனல் வேண்டும். தற்படம் குழுவாக எடுத்திங்கன்னா அது தம் படம், இப்படி சொல்லணும். அப்போ ஒரு சொல்ல வந்து தமிழாக்குவதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்குது. மொழி அவ்வளவு சுருக்கமாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு தனிச்சொல்லை வந்து 10 எழுத்துக்களால் ஆன ஒரு தனிச்சொல்லை சொல்லவே முடியாது. ஒரு 7-8 எழுத்துக்களால் ஆகிய ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதில் 3-4 சொற்கள் உள்ளடங்கி தான் இருக்கும். மொழி சிறு 2 எழுத்து 3 எழுத்து சொற்களுக்கு மேலே மொழி போகாது தனிச்சொல் மொழியில், இல்லைங்களா? ஐ மிஸ் யூ ஐயா கூட சொன்னார். இதை தமிழில் சொல்கிறதுக்கு பழைய மரபு தொடரே இருக்குது. என்னது? பிரிவுழல்கிறேன், பிரிவுழல்கிறேன் அப்படிங்கிற ஒரு தொடரே இருக்குது, மரபு தொடர். பிரிவாற்றாமை, பிரிவுழல்தல். ஐ மிஸ் யூன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய உண்மையான பொருள் என்ன? நான் உன்னை இழக்கிறேன். இதில் என்ன இருக்குது? இது ஆங்கில பண்பாட்டு உடையவர்களுக்கு தான் பொருளாக தருமே ஒழிய நமக்கு என்ன பொருள் தர முடியும்? நான் உன்னை இழக்கிறேன் என்பதில் என்ன காதல் பொருள் இருக்குது? இல்லைங்களா? பிரிவுழல்கிறேன், பிரிவாள் உழல்தல். அப்போ சொற்களை வந்து இந்த மொழிக்குள்ளேயே உருவாக்கிட்டு இருக்கலாம். 100 சொற்கள் உருவாக்கலாம், 1000 சொற்கள் உருவாக்கலாம். இந்த மொழியில் இன்னும் உருவாக்கத்தக்க, நான் அண்மையில் அமெரிக்கா சென்றேன். நண்பர்களிடம் நான் இந்த மொழியினுடைய கணினி வாய்ப்புகளை குறித்து கேட்டபோது பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான சொற்களை காலப்போக்கில் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மொழியினுடைய பயன்பாடு அவ்வாறு ஆகும் பொழுது எண்ணற்ற சொற்கள் பிறக்கும். நீங்களே உருவாக்கலாம். நீங்கள் பயன்படுத்துவதற்காக உருவாக்குகின்ற சொற்கள் தான் அவ்வளவு உணர்ச்சியோடு இருக்கும். தமிழ் தெரிந்த எல்லாரும் சொற்கள் இவ்வாறு தான் அமைஞ்சிருக்கு, இதற்கு இப்படி தான் பொருள் எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் ஒரு சொல்லை உருவாக்கலாம் என்கிற இடத்தை நோக்கி நீங்கள் நகரணும். நீங்கள் அதற்கு செய்ய வேண்டியது இந்த மொழியினுடைய தொடர் அமைப்பை புரிஞ்சுக்கோங்க, சொற்களினுடைய தோற்றுவாய் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் தெரிந்து கொள்வது ஒரு என்னுடைய கணக்கின்படி ஒரு 50 மணி நேர கல்வி. இது உங்களை தீர்த்து வைக்கும். இந்த இடர்பாட்டை தமிழில் உங்களை பெரிய ஆளாக்கிடும். நீங்கள் மொழி அறிஞர் ஆகிடுவீங்க இந்த அமைப்பெல்லாம் தெரிஞ்சதுன்னா. நம்ம கல்வி புலம் அவற்றை சொல்லித்தரவில்லை என்பதை நான் ஏற்றுக்கிறேன். பாடத்திட்டத்தில் இவை இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் முயன்று தனிப்பட கற்றீர்களானால் உங்களால் மிகச்சிறந்த சொற்களையே உருவாக்க முடியும்.
இந்த மொழியினுடைய அமைப்பு பிடிபட்டுருச்சுன்னா நீங்கள் என்னென்ன வேணாலும் ஆகலாம். நாளைக்கு சங்க இலக்கியங்களை நீங்கள் பிரித்து மேயலாம். இந்த மொழிக்கல்வி அவ்வளவு பெரிய வலிமையான இடத்திற்கு உங்களை இட்டுச் செல்லும். இது எப்போதும் உங்களுக்கு பயன்படும். உங்கள் வாழ்க்கையை வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு பயன்படும். தமிழை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் 20 ஆண்டு 15 ஆண்டு கழித்து பாருங்கள், உங்களுடைய 40ஆம் அகவையில் இந்த மொழி உங்களுக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்று நீங்கள் உணரும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.